ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். செய்திச் சுருக்கம். மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் எப்போது? அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடக்கும் கட்டுமான பணிகளை இந்து சமய அறநிலைய அமைச்சர் ரமேஷ் ஆய்வு செய்தார். மதுரையின் ஒரு மிகப்பெரிய புகழாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் அந்த பணிகள் எல்லாம் எந்த அளவில் இருக்குது, இன்னும் முடிக்க வேண்டிய பணிகள் எல்லாம் இருக்குது, எவ்வளோ விரைவாக அதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கு கோயிலில் ஆய்வுகள் பண்ணியிருக்கோம். திட்டமிட்ட தேதியில் திட்டமிட்ட நேரத்தில் அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ஆய்வு வந்திருக்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் விரைவில் முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக தேதியை அஃபிஷியலாக அறிவிக்கப்படும். இல்லை, இப்போதைக்கு நான் கட்டுமான பணிகளை பார்த்துருக்கிறேன். ஃபுல்லாக இப்போதைக்கு கட்டுமான பணிகள் ஃபுல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஏறத்தாழ 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். கும்பாபிஷேகத்துக்கு யாகசாலை அமைக்கவே 3 மாசம் 4 மாசம் ஆகும்ன்றாங்க. ஏன்னா ஆக்சுவலா இன்னைக்கு பண்றது, ஆனா இப்ப டேட் தள்ளி போறதுனால யாகசாலை அமைக்கிற படி தள்ளி போகுமா? தள்ளி போகாது. எல்லா பணிகளுமே விரைவாக முடிச்சிருவோம். நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும். யாகசாலை பணிகள் எப்ப ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசம் தகவல் இருக்கா? இதுக்கு அடுத்து தான் நான் அபிஷியல்ஸோட மீட்டிங் போடுறேன். ஸோ அந்த அபிஷியல்ஸோட மீட்டிங் போட்டு உங்களுக்கு எல்லாமே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறேன். தங்கம் 2 நாளில் 5600 ரூபாய் சரிவு. இப்போ வாங்கினால் லாபம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் விலையை பொறுத்தவரை 300 ரூபாய் குறைந்து 13,500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சர்வதேச நிலவரங்களால் நம் நாட்டில் தங்கம் வெள்ளி விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. நேற்று முன்தினம் 1 கிராம் தங்கம் 14,200 ரூபாய் என்ற அளவிலும் சவரன் 1,13,600 ரூபாய் என்ற அளவிலும் இருந்தது. நேற்று தங்கத்தின் விலை கிராமுக்கு 400 ரூபாய் குறைந்து 13,800 ரூபாய்க்கும் சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 1,10,400 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கடந்த 2 தினங்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 5,600 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி இன்று கிராம் 260 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அமைச்சராகவே இருந்தாலும் கட்சி பதவியில் இல்லாத சிலர். தாவேக்காவின் ஸ்பெஷல் பாலிசி. முதல்வர் விஜய் கடந்த 2024 பிப்ரவரி 2 தாவேக்கா கட்சியை தொடங்கிய போதே பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் அதில் இணைந்தனர். சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்று தாவேக்கா ஆட்சியை கைப்பற்றிய பின் அதிமுகவில் இருந்து 4 எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் உட்பட மாற்று கட்சிகளில் இருந்த பலர் தாவேக்காவில் இணைந்து வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு இதுவரை கட்சி பதவி எதுவும் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து தாவேக்கா மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: தாவேக்காவில் கட்சி பொறுப்பு என்பது தனது ரசிகர் மன்றத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் என்பதில் தலைவர் விஜய் உறுதியாகியிருந்தார். இருந்தாலும் தேவை கருதி விசிகாவில் இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலராகவும், அதிமுகவில் இருந்து வந்த நிர்மல்குமார் இணை பொதுச் செயலராகவும், செங்கோட்டையன் தலைமை நிர்வாகக் குழு ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டனர். அதன்பின் மாற்று கட்சிகளில் இருந்து வந்த பலருக்கும் கட்சியில் பொறுப்பு வழங்கப்படவில்லை. வெளியிலிருந்து கட்சிக்கு வந்த 106 பேருக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்ட போதும் கட்சியில் பதவி வழங்கப்படவில்லை. தற்பொழுது சபாநாயகராக உள்ள ஜெயசிறி பிரபாகர், அமைச்சர்களாக இருக்கும் ஸ்ரீநாத், குமார், கமலி, கீர்த்தனா, ரஞ்சித் குமார், லோகேஷ் தமிழ்ச்செல்வன், ராஜீவ் ஆகியோருக்கே இன்னும் கட்சி பதவிகள் வழங்கப்படவில்லை. எனவே அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், புதிதாக வந்த முக்கியஸ்தர்களுக்கு முதலில் பதவி கொடுக்க கட்சிக்குள் சில மாற்றங்களை செய்தாக வேண்டியுள்ளது. கட்சியில் தற்பொழுது 132 மாவட்ட செயலர்கள் உள்ளனர். அதை 160ஆக உயர்த்தி முன்னணியினருக்கு பதவி கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து புதியவர்களின் தகுதிக்கு ஏற்ப தாவேக்கா சார்பு அணிகளில் மாநில பதவிகளை கொடுத்த பின் மாவட்ட பதவிகளை கொடுக்க திட்டம் உள்ளது. ஆனால் இந்த பணிகள் எல்லாம் இடைத்தேர்தல் முடிந்த பின்தான் நடக்கும். அதுவரை புதியவர்கள் காத்திருந்துதான் ஆக வேண்டும் என அவர்கள் கூறினர். உளவு அறிக்கை கேட்கும் மூவர் அணி முதல்வரை சுற்றி என்ன நடக்கிறது? தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. தாவேகா அமைச்சர்கள் உட்பட அனைத்து அமைச்சர்களையும் கண்காணிக்க போலீஸ் உளவு பிரிவு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது குறித்து அதிகாரிகள் தரப்பில் கூறியதாவது: அமைச்சர்களையும் உயர் அதிகாரிகளையும் உளவுத்துறை வாயிலாக கண்காணிப்பது வழக்கமான நடவடிக்கைதான்.
அதன்படி முதல்வராக இருப்பவருக்கு உளவுத்துறை ஐஜி வழியாக இந்த கண்காணிப்பு அறிக்கை வாரம் ஒருமுறை அல்லது மாதம் இருமுறை சமர்ப்பிக்கப்படும். இதன் வாயிலாக அமைச்சர்களின் நடவடிக்கைகள் அனைத்தையும் முதல்வர் தெரிந்து கொள்ள முடியும். ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அவருக்கு முன்பாக அவரது தோழி சசிகலாதான் உளவுத்துறை அறிக்கையை பார்ப்பார். கடந்த திமுக ஆட்சியிலும் இந்த நடைமுறை இருந்தது. அதன்படி ஸ்டாலினுக்கு முன்பாக உளவு அறிக்கையை அவரது மருமகனும் பெண் நிறுவன இயக்குனர் ஒருவரும் பார்த்தனர். அதனால்தான் திமுக அரசின் ரகசியங்கள் கசிந்தன. இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசில் அமைச்சர்கள் உயர் அதிகாரிகளை கண்காணிக்க புதிதாக சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அளிக்கும் அறிக்கைகள் முதல்வர் விஜய் மேஜைக்குதான் முதலில் அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த நடைமுறை தற்போது மாறிவிட்டது. அதாவது முதல்வரின் தனிப்பட்ட வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி தற்போது தலைமைச் செயலகத்துக்கு அடிக்கடி வருகிறார். அதன்படி முதல்வர் பார்வைக்கு உளவுத்துறை அறிக்கை செல்லும் முன்பாக அதை ஜான் பார்வையிட உத்தரவிடப்பட்டுள்ளது. சில தகவல்களுக்கு நேரடியாக உளவுத்துறை உயர் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கிறார். அதேபோல் சீனியர் அமைச்சர் ஒருவரும் முதல்வரின் பாதுகாப்பு பிரிவில் உள்ள உயர் அதிகாரியும் உளவு அறிக்கையை வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப சொல்லி கேட்கின்றனர். சட்ட ரீதியாக முதல்வர் அல்லது அரசு நியமித்த அவரது உதவியாளர் பார்வைக்கு செல்லும் முன்பாக உளவுத்துறை அறிக்கையை வேறு யாரும் பார்க்கக்கூடாது. இப்போது வரை முதல்வருக்கு உதவியாளர் நியமிக்கப்படவில்லை. எனவே முதல்வரின் பார்வைக்குதான் அறிக்கை முதலில் செல்ல வேண்டும். ஆனால் அந்த நடைமுறையை குறுக்கே புகுந்து பலரும் கெடுக்கின்றனர். முதல்வர் விஜய் பார்வைக்கு போகும் முன்னரே உளவுத்துறை அறிக்கையை படிக்க துடிக்கும் மூவர் அணியால் அரசின் ரகசியங்கள் கசிய அதிக வாய்ப்பு இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதிரிபாகம் முதல் கொண்டு இந்தியாவிலேயே தயாரிப்பு. விமானப்படைக்காக மொத்தம் 56 ஏர்பஸ் C-295 ரக விமானங்களை வாங்க மத்திய அரசு முடிவு செய்தது. கடந்த 2021 இந்தியா ஏர்பஸ் நிறுவனம் இடையே சுமார் 21,935 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரம்மாண்ட ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தப்படி முதல் 16 விமானங்கள் ஸ்பெயின் நாட்டில் நேரடியாக தயாரிக்கப்பட்டு பறக்கும் நிலையிலேயே இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும். மீதமுள்ள 40 விமானங்கள் குஜராத் மாநிலம் வடோதரா தொழிற்சாலையில் மேட் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட உள்ளன. அதில் முதல் விமானம் தயாரிக்கப்பட்டு இப்போது சோதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டிற்குள்ளேயே இது விமானப்படையிடம் முறைப்படி ஒப்படைக்கப்படும். டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் மற்றும் ஏர்பஸ் நிறுவனம் இடையே கூட்டு ஒப்பந்தம் போடப்பட்டு விமானம் தயாரிக்கப்படுகிறது. இதுவரை இந்தியாவில் ராணுவ விமானங்களை பொதுத்துறை நிறுவனமான HAL மட்டும்தான் தயாரித்து வந்தது. முதல் முறையாக இந்தியாவின் ஒரு தனியார் நிறுவனம் முழு அளவிலான ஒரு ராணுவ விமானத்தை இந்தியாவிலேயே தயாரித்து சோதனை ஓட்டத்தையும் நடத்தியுள்ளது. இந்த திட்டத்திற்காக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் 13,000க்கும் மேற்பட்ட உதிரி பாகங்களை தயாரித்து கொடுத்துள்ளனர். முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த விமானத்தில் 70 வீரர்கள் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியும். 9,000 கிலோ வரை எடையுள்ள ராணுவ தளவாடங்களையும் பொருட்களையும் சுமந்து செல்ல முடியும். 2 டர்போ என்ஜின்கள் உள்ளன. 320 முதல் 670 மீட்டர் தூரம் கொண்ட மிக குறுகிய ஓடுதளங்கள் இருந்தாலே போதும். சரியான வசதிகள் இல்லாத மண் தரை அமைப்பிலும் கூட இந்த விமானத்தை மிக எளிதாக இயக்க முடியும். இதனால் லடாக், ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு ராணுவ பொருட்களை கொண்டு சேர்க்க உதவியாக இருக்கும். பழைய விமானங்களில் பக்கவாட்டு கதவுகள் மட்டுமே இருந்தன. ஆனால் இந்த C-295 விமானத்தில் பின்புறத்தில் பெரிய ரேம்ப் கதவு இருப்பதால் சிறிய பீரங்கிகள் மற்றும் ராணுவ வாகனங்களை மிக வேகமாகவும் எளிதாகவும் ஏற்றி இறக்க முடியும். அவசர காலங்களில் காயம்பட்ட வீரர்களை மீட்கும் வகையில் ஒரே நேரத்தில் 24 ஸ்ட்ரெச்சர்களை வைப்பதற்கான பிரத்யேக இடவசதியும் இதில் உள்ளது. C-295 விமான சோதனை வெற்றி மூலம் வரும் காலத்தில் இந்தியாவிலேயே விமானங்கள் தயாரிக்கப்பட்டு மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்த வெற்றியை பகிர்ந்து கொண்ட ஏர்பஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் எங்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்ததற்காக இந்திய விமானப்படை, பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் இந்திய அரசுக்கு நன்றி. நாங்கள் இந்திய விண்வெளித்துறையின் எதிர்காலத்தை கட்டமைத்து வருகிறோம் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளது. 2030க்குள் BS7 அமல்படுத்த திட்டம்.
வாகனங்களிலிருந்து வெளியேறும் நச்சு புகைகளை கட்டுப்படுத்த BS7 என்ற பாரத் ஸ்டேஜ் 7 உமிழ்வு விதிமுறைகளுக்கான வரைவை நடப்பு நிதியாண்டில் மத்திய அரசு வெளியிட இருப்பதாகவும் 2030க்குள் அது அமலுக்கு வரும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2020 முதல் BS6 உமிழ்வு விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து அதன்பின் 10 ஆண்டுகளில் BS7 விதிமுறைகளை அமல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இது நடப்பாண்டில் ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் அமலுக்கு வரவுள்ள யூரோ 7 விதிமுறைகளுக்கு இணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வெளியேறும் வாகன நச்சு புகைகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள், நவீன வாகன நச்சு புகை கண்காணிப்பு அமைப்பு, மேம்படுத்தப்பட்ட உமிழ்வு கட்டுப்பாடு அமைப்புகள் ஆகியவற்றை உற்பத்தி நிறுவனங்கள் வாகனங்களில் பயன்படுத்த வேண்டும். இந்த வரைவு நடப்பு நிதியாண்டிற்குள் முன்மொழியப்பட்டு தொழில்நுட்பங்களை மேம்படுத்த வாகனத்துறைக்கு 3 ஆண்டு காலம் அவகாசம் வழங்கப்படுகிறது. ஆனால் வாகனத்துறையினர் சிலர் 2031ஆம் நிதியாண்டு வரை அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது.